அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 1313 13 தான் என்ன முக்கியமான நிகழ்ச்சி தான் இன்னைக்கு. நம்ம இந்த இந்த தகவலை முன்னாடியே பேசியிருக்கோம், பல பல நேரங்கள்ல பேசியிருக்கோம். ஆனா அது குறிப்பிட்டு ஒரு 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 பகுதியா நம்ம இதை பேசல. இந்த சப்ஜெக்ட பல நேரங்கள்ல இதை பத்தி பேசும்போது கூட இப்ப நாம சொல்ல போற வில் வசந்தி மேடம் எழுதி வச்சிருக்காங்கன்றதையும் அவங்க முன்னாடியே தகவல் கொடுத்திருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இது லிவிங் வில், ஃப்ரீ வில்லுன்னு போட்டிருந்தேன். லிவிங் வில் இது என்ன அப்படின்றத ஏன் போட்ட அந்த சப்ஜெக்ட், இந்த தலைப்பு அப்படின்னா, ஒரு கட்டுரை படிச்சோம். ஒரு கட்டுரை வந்தது. அந்த கட்டுரை ஒரு டாக்டர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. அந்த கட்டுரையில சில செய்திகள், அந்த செய்திகள் இந்த அது படிச்ச பிறகு இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசணும் அப்படின்றத ஒரு உத்வேகத்தை கொடுக்குது. அவசியம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி தான். அதாவது சில நேரங்கள்ல நம்ம முடிவெடுக்கிறது பலருக்கு பயந்து ஒரு சில விஷயங்கள் தப்பான முடிவெடுக்கிறோமோ அப்படின்ற உறுத்தல் மனசுக்குள்ள இருக்கும். பல நேரங்கள்ல எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம தப்பான முடிவு எடுத்துமோன்ற மாதிரிலாம் இருக்கும். அப்போ எந்தெந்த நேரத்துல என்னென்ன முடிவு எடுக்கணும், அந்த முடிவு யார் எடுக்கணும், அந்த முடிவு மற்றவர்களோட முடிவா இருக்கக்கூடாது, யாரோட முடிவா இருக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திக்க வேண்டியது. அப்போ அப்போ என்ன முடிவது எந்த நேரத்துல, இது நம்மளோட லைஃப் எண்டு. அந்த தலைப்பு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், எண்ட் ஆஃப் த லைஃப் வித்அவுட் பெயின். அதுதான் இது. இந்த கட்டுரை வந்தது இல்லையா, அந்த கட்டுரை ஆங்கில கட்டுரை. அந்த கட்டுரை நான் இப்ப வசந்தி மேடம் காமிச்சேன், நம்ம ராமு சார் காமிச்சேன், ஸ்ரீதர் சார் காமிச்சேன், நம்ம டாக்டர் காமிச்சேன், பழமேல் மேடம் காமிச்சேன், எல்லாருக்குமே அனுப்புறேன். அந்த கட்டுரை பலருக்கு நமக்கு தெரியாது என்ன அப்படின்றது. அதை இப்போ நாராயணன் சார் படிச்சுருவாரு கம்ப்ளீட்டா. அந்த கட்டுரை படிச்ச பிறகு அது என்ன அப்படின்றத விளக்கிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம பேசுவோம், போவோம். நாராயணன் சார், நீங்க அந்த கட்டுரை படிச்சு. Okay. Dr. Lopa Mehta from Maharashtra இந்த மெசேஜை கொடுத்துருக்காங்க. When the body stops cooperating, when there is no chance of recovery, do not perform treatments on me. இந்த டைட்டில் எழுதியிருக்காங்க. Dr. Lopa Mehta was a professor at GS Medical College in Mumbai, where she served as the head of the anatomy department. At the age of 78, she wrote a living will. In it, she clearly stated, when the body stops cooperating, when there is no chance of recovery, do not perform treatments on me. No ventilators, no tubes, no unnecessary hospital commotion. My final moments should pass peacefully. Wisdom should take precedence over the stubborn insistence on treatments. Dr. Lopa not only wrote this document, but also published a research paper on death. In it, she clarified that death is a natural, inevitable, and biological process. According to her argument, modern medicine has never viewed death as an independent concept. Medicine always assumes that death results from some disease, and by treating that disease, death can be prevented. But physiology is far more profound than that. She argues the body is not a machine that runs continuously. It is a limited system with a specific amount of vital energy. This energy does not come from some stored tank, but from subtle body. This subtle body is something everyone experiences but cannot see. It is a system composed of the mind, intellect, memories, and consciousness. This subtle body acts like a gateway for vital energy. This energy spreads throughout the body, keeping it alive. The heartbeat, the digestion, and the ability to think all depend on it. But this energy is not infinite. Each body has a specific amount of it. Like a fixed battery in a machine, it cannot be increased or decreased. As much Rama winds the key, that is how much the doll dances, as the saying goes. Dr. Lopa wrote that when this energy in the body is depleted, the subtle body separates from the physical body. At that moment, the body becomes still. We call this the life force has left. This process is not related to any disease or any fault. It is the internal rhythm of the body. This begins in the womb, progresses, and culminates in death. This energy is constantly being spent every moment. Every cell, every organ completes its lifespan,
And when the entire body's quota is exhausted, the body comes to rest peacefully. The moment of death is not measured by a clock. It is a biological time. It's different for each individual. For some, life is complete in 35 years, for others, it in 90 years. But both complete their full journey. If we do not see it as a defeat or something forced, no one dies incomplete. According to Dr. Lopa, when modern medicine stubbornly tries to prevent death, not only the patient's body, but the entire family becomes exhausted. The cost of a month in the ICU for a breath can sometimes destroy a lifetime of savings. Relatives keep saying there is still hope, but the patient's body has long been saying enough. That is why she wrote, when my time comes, just take me to KEM hospital. I trust they won't intervene unnecessarily. They won't cause prolonged suffering in the name of treatment. Do not stop my body. Let it go. But the question is, have we made such a decision for ourselves? Will our family respect that wish? And will those who respect it be respected in society? Do our hospitals honor such wishes? Or is a bill issued for every breath and are accusations made for every death? This is not so simple. Balancing logic and emotions is perhaps the most difficult task. If we learn to see death as a peaceful, inevitable process arising from the body's internal rhythm, perhaps the fear of death will lessen and our expectations from doctors will become more realistic. In my opinion, we should stop fighting death and instead prepare to live before it. And when that moment comes, face it peacefully with dignity. In the words of Buddha, death is the next stage in the journey of life. No science can make it eternal. That is why we must be able to observe this two state. தட் இஸ் தி ஆர்டிக்கிள். இப்போ எனக்கு வந்து நான் ஒரே ஒரு சின்ன ரெண்டு வார்த்தை பேசிடுறேன். இந்த செட்டில் பாடி அப்படிங்கிறது ஒரு மித்தாவே இருந்திருக்கு பல இடங்கள்ல. வாட் இஸ் தி செட்டில் பாடி? டஸ் இட் ரியலி எக்ஸிஸ்ட்? ஏன்னா அந்த மைண்ட் அப்படிங்கிறத நம்ம சொல்றது வந்து அந்த செட்டில் பாடியில் அவங்க மைண்டுன்னு சொல்றாங்க. மைண்டுங்கிறது நம்ம சாதாரணமாக பிரெயினில் தான் இருக்குன்னு நினைக்கிறோம். இந்த செட்டில் பாடி டஸ் இட் ரியலி எக்ஸிஸ்ட்? வாட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி ஆஃப்டர் டெத்? when a person dies, what happens? அதுவும் வந்து ஒரு மித்து தான். நிறைய பேர் நிறைய சொல்கிறாங்க. பட் அனதர் திங், இப்போ எனக்கு ஒரு கடைசி காலத்தில் இருக்கேன் அப்படின்னா என்னை வந்து நீங்கள் வந்து வச்சு பரீட்சை பண்ணாதீங்க, என்னை சாக விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த கட்டம் அது? இப்போ சப்போஸ் ஒருத்தர் சஃபர் பண்ணுறாரு அப்படின்னா அது மாதிரி சஃபரிங்கை அலோவ் பண்ணலாமா? அவரை டை பண்ண விடலாமா? இல்லை வேற எதுவுமே முடியாது அப்படிங்கும்போது ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறதா? இது எந்த எந்த கட்டத்தில் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இந்த லிவிங் வில்ல மஸ்திமையோட எடுத்திருக்கிறதுனால ஷீ மே பி ஏபிள் டு த்ரோ மோர் லைட் ஆன் திஸ். தேங்க்யூ. நன்றி சார். அதாவது போன வருஷம் நவம்பர் மாசம் வந்து 18ஆம் தேதி, இந்த மாசம் நவம்பர் மாசம் 13ஆம் தேதி பேசுறோம். சத்தமா பேசுங்க சார். கேட்கலையா? இப்ப கேக்குது. அதாவது போன வருஷம் நவம்பர் மாசம் வந்து நம்ம நவம்பர் மாசம் 18ஆம் தேதி நம்ம ஒரு டாப் கொடுத்தோம், அதாவது கலந்துரையாடல் பண்ணோம். அது என்னன்னா அறிவியல் கண்ணோட்டத்தில் மரணம். போன வருஷம் இதே ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் அதே சப்ஜெக்ட தான் நம்ம பேசுறோம். ஆனா வந்து அது கொஞ்சம் வித்தியாசமான, அப்போ வந்து பேசுறது வந்து நம்ம அறிவியல் கண்ணோட்டத்தில் மரணம்ன்றத எப்படி அப்படின்றத பேசணும். அந்த நேரத்துல டாக்டர் அரவிந்த் நம்ம கூட வருவாரு. அவர் வந்து சில செய்திகள் நம்மளோட பகிர்ந்து கொண்டாரு. நம்ம வந்து நிறைய பேசணும். அந்த லிங்க்கும் நான் கொடுக்குறேன், மக்களுக்கு பார்க்காதவங்க அதெல்லாம் பார்க்கலாம், பார்த்தவங்களும் திரும்பி பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட பார்வை என்னன்றது மாறும், நம்மளோட சிந்தனைகள் மாறும்ன்றதுதான். அதுதான் அது. மரணத்தை பற்றிய ஒரு பயம்ன்றது இருக்குதா அப்படின்னா அது இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது சில தெளிவு வேணும்ன்றதுதான். அது அடுத்தது மரணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்யலாம், அதுதான் இங்க பேச போற சப்ஜெக்ட். இதுல வந்து வசந்தி மேடம் இந்த வில் அவங்க எழுதியிருக்காங்கன்றதுனால அவங்க வந்து இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா கொடுத்தாங்கன்னா நமக்கு அந்த என்ன இது தெளிவா சொல்ல வராங்க, எதனால இதை பத்தி பேச போறோம் அப்படின்ற பல தகவல்கள் கிடைக்கும்ன்றதுதான் நான் வசந்தி மேடம் கிட்டே பேசுறேன். அவங்களும் அதை கொடுக்குறேன்னு இருக்காங்க. வசந்தி மேடம் டாக் கேட்போம், அவங்கள பேசிட்டு மறுபடியும் பேசலாம். வசந்தி மேடம் அவங்க பேசுறேன். எல்லோருக்கும் வணக்கங்க. முதல்ல வந்து லிவிங் வில்லுன்னா எல்லாருக்கும் தெரியும்ல. என்ன சொல்லுங்க, வில்லுன்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு வில் எழுதி வச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க.
உயில் உயில் இருப்பாங்க. அது வில்லு, இங்கிலீஷ்ல வில்லு வச்சுங்களேன். உயில் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண சொல்ல. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி என்ன ஆகுங்கிறத சொல்றோம், அவ்வளவுதான். சொல்றோம் இல்லையா? இப்போ அது யாருக்கு கொடுக்கணும், எவ்வளவு கொடுக்கணும், யாருக்கு இந்த இந்த வீடு வந்து என் பையனுக்கு, இந்த கார் வந்து என்னோட பேரனுக்கு, இன்னொரு 10,000 சொத்து 10,000 சொத்து இருக்குன்னா அது யார் யாருக்குன்னு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஸோ அதனால சண்டை வராது, அதை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. இப்போ அது வந்து நம்ம இறந்த பிறகு நம்ம ஆசத்தை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த லிவிங் வில் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கை முடியிற சமயத்தில், இல்லாட்டி உங்கள் வாழ்க்கை இருக்கும்போதே சில கட்டத்தில் எனக்கு வந்து இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எனக்கு வேண்டாம், இந்த மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, யங் ஏஜில் அவங்க வந்து நீங்கள் எவ்வளவுதான் இந்த ஆர்டிக்கல் சொல்கிறாப்புல, இது எப்போ வந்து ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னா, எப்போ யூ ஆர் இன்கெப்பாசிட்டேட்டட், உங்களால் உங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே, உங்களுக்கு கெப்பாசிட்டியே இல்லை, நீங்கள் கோமாவில் இருக்கிறீங்க, இல்லாட்டி வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு ஆர்கன் ஃபெயில் ஆயிடுச்சு, உங்களுக்கு வந்து ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, எல்லாம் இருக்கும்போது உங்கள் பிள்ளைங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இதை எப்படி வந்து உங்களுக்கு டியூப் போடுறதா, இது சிபிஆர் கொடுக்குறதான்னு அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது ஈஸியாக போயிடும். இப்போ என்னோட வில்லு வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் என்ன கடைசி காலத்தில் எனக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சுனாலோ, எனக்கு இன்கெப்பாசிட்டி, நான் வந்து டிசைட் பண்ண முடியாத நிலையில் எனக்கு ஹெல்த் கேரை நீங்கள் டிசைட் பண்ண வேண்டாம், நானே அதை டிசைட் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா, இதுதான் அம்மாவோட விஷு, இதுதான் அப்பாவோட விஷு, இது நம்ம அனாவசியமாக அவங்களுக்கு டியூப்பை போட்டு வென்டிலேட்டரில் வச்சு இதை வந்து நம்ம அவங்கள ப்ரொலாங் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் அவங்க எப்படி இருக்கணும்னு டிட்டர்மின் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இது ஈஸியாக போயிடுது. இதனால என்ன அந்த லிவிங் வில்ல என்ன இருக்கும் அப்படிங்கிறத நான் 3-4 சொல்கிறேன். அது வந்து ஒரு லீகல் டாக்குமெண்ட். இங்கே வந்து எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்டு. நீங்கள் வந்து லிவிங் வில் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுப்பீங்க. உங்களோட பையனுக்கோ யாருக்கோ பவர் ஆஃப் அட்டார்னி இருக்கும். அது வந்து 3 செக்ஷன். ஒன்று பவர் ஆஃப் அட்டார்னி, இன்னொன்று வந்து இந்த லிவிங் வில்ல வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த இந்த சுச்சுவேஷன் வரும்போது அது 4-5 கிளாஸ் இருக்குது, நீங்கள் எது வேணால் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஎன்ஆர், டூ நாட் ரிசாசிட்டேட், டூ நாட் ரிசாசிட்டேட் டிஎன்ஆர் அப்படிங்கிறாங்க. அது என்னன்னா, எனக்கு வந்து ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, அப்போ வந்து இந்த டீஃபிப்ரிலேட்டரை வச்சு சிபிஆர் கொடுத்து என்னை ரிசாசிட்டேட் பண்ணுவாங்கல்ல, அது எனக்கு பண்ண, எனக்கு ஹார்ட் ஃபெயில் ஆயிடுச்சு, நீங்கள் எவ்வளோதான் பண்ணாலும் 1 மாதத்துக்கு சரியாக இருப்பேன், திருப்பி அதே வரும். எனக்கு அந்த சுச்சுவேஷனில் ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் வந்து ரிசாசிட்டேட் பண்ணி என்னை புதுப்பிக்கிறீங்க, எனக்கு இந்த பேர்டன் எனக்கு வேண்டாம், டூ நாட் ரிசாசிட்டேட், அது நீங்கள் டிக் பண்ணலாம். அடுத்தது அவங்க என்னங்க, இந்த ரிசசிட்டேட் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க சார், பேசி முடிச்ச பிறகு நம்ம ஒண்ணா நான் சாட்ல போடுறேன் நான். ஓகே. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அடுத்து 2-3 கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவங்க கேட்குறது லைஃப் சப்போர்ட் வேணுமா, வென்டிலேட்டரில் உங்களை வைக்கணுமா, உங்களுக்கு உங்களால் ப்ரீத் பண்ண முடியல, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ப்ரீதிங் கெப்பாசிட்டியில் வென்டிலேட்டர் வச்சாதான் உங்களுக்கு ப்ரீத் பண்ண முடியுங்கிற சுச்சுவேஷன் வந்து லைஃப் சப்போர்ட் எனக்கு வேணுமா, வேண்டாம், நான் டிக் பண்ணிடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இது டயாலிசிஸ், அதாவது டயாலிசிஸ் கண்டினியூஸாக உங்களுக்கு வேணுமா. இப்போ ஒரு தடவை 2 டயாலிசிஸ் இருக்குங்க மெடிக்கல் இதில், அது அலமேலு சொல்லுவாங்க. ஒன்று வந்து அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் ஆகும்போது, அக்யூட் கிட்னி ஒரு சர்ஜரி ஆனோடனே, ஹார்ட் சர்ஜரி ஆனோடனே அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் வரும், அது சரியாயிரும், அது கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஆனால் க்ரானிக் கிட்னி ஃபெயிலியர் வந்து அது கடைசி மட்டும் உங்களுக்கு டயாலிசிஸ்லேயே போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப 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 சிரமமான ஒரு இது, ரொம்ப கஷ்டம். அது எனக்கு இது கண்டினியூஸ் டயாலிசிஸ் எனக்கு வேணாம், அதை நீங்கள் டிக் பண்ண முடியும். எனக்கு இந்த ஆன்டிபயாட்டிக்லாம் எனக்கு கொடுக்க வேணாம், எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக செப்டிக், உடம்பு முழுசும் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நாளில் போயிட போகிறேன், அப்படி இருக்கும்போது ஆன்டிபயாட்டிக் கொடுத்து என்ன நீங்கள் உசுரோட வச்சுக்க வேண்டாம், ஆன்டிபயாட்டிக் வேண்டாம். இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் நரிஷ்மெண்ட்டு, என்னால் சாப்பிட முடியல ஆனால் எனக்கு டியூப்பை போட்டு தான் நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்க,
அப்படின்னா டியூப் போட்டு எத்தனை நாளைக்கு சாப்பாடு கொடுப்பீங்க? யார் எனக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க? அதனால எனக்கு அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா எனக்கு டியூப் வழியாக சாப்பாடு கொடுக்காதீங்க. எவ்வளோ நாள் என்னால் உசுரோடு இருக்க முடியுமோ, அரை தோசையோ அரை இட்லியோ சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமோ இருந்துட்டு நான் போயிடுறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸ் அழகாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணலாம். எனக்கு வந்து சிபிஆர் கொடுங்கன்னு செலக்ட் பண்ணலாம், இது மட்டும் வேண்டான்னு செலக்ட் பண்ணலாம். நாங்களாம் நானும் என் ஹஸ்பண்டும் என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து சிபிஆர், அதாவது டிஎன்ஆர், டூ நாட் ரிசசிட்டேட். ஓகே, எனக்கு ஹார்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னை விட்டுருங்க. அதுக்கப்புறம் டியூப்பில் நரிஷ்மெண்ட் போடாதீங்க. இந்த ரெண்டும் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ வில், இந்த லிவிங் வில்ல உங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, நீங்கள் போட்டுக்கலாம். இது ஏன் நல்லது அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து 93 இயர்ஸ் ஓல்டு. அவங்க இறந்து போகும்போது அவங்க நல்லாவே இருந்தார் கடைசி மட்டும். ஆனால் கடைசி ஒரு 6 மந்த்ஸ் வந்து நிமோனியா வந்து அவர் ஹாஸ்பிட்டலைஸ் ஆனார். அவருக்கு வந்து கடைசியில் அவருக்கு வந்து சிபிஆர் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஹார்ட் நின்று போச்சு. அவங்க சிபிஆர் பண்ணாங்க. சிபிஆர் பண்ணும்போது ஆன்னு கத்திருக்காரு, அவ்வளோ வலிச்சிருக்கு உள்ள. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணாவும் என்னோட தங்க டாக்டர், அவங்க 2 பேருமா சேர்ந்து இனிமே அடுத்த சிபிஆர் நம்ம பண்ண வேண்டாம், இன்னொரு தடவை சிபிஆர் இன்னொரு தடவை ரிசசிட்டேஷன் பண்ணணும்னா அப்பா ஏற்கனவே ஒரு தடவை கத்திட்டாங்க, அது வலிச்சிருக்கு அவருக்கு. அதனால் வந்துட்டார், அவர் வெளியில் வந்துட்டார் அதுலேருந்து. இனிமேல் வந்தால் நம்ம டிசைட் பண்ணலாம், பண்ண வேணான்ட்டு. டியூப் போடணும்னு சொல்லியிருக்காங்க, டியூப் போட வேணான்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து டிசைட் பண்ணாங்க. அப்போ நான் இங்கே இருந்தேன், என் தம்பி என் கூட அமெரிக்காவில் இருந்தான். அப்போ நாங்கள் வந்து சொன்னோம், ஏன் நீங்கள் எப்படி அப்படி டிசைட் பண்ண முடியும்? அவருக்கு ஒருவேளை அவர் எப்படி அப்படின்னா, அவருக்கு ஹி வாண்ட் டு லிவ் ஆல் த டைம், இப்போ லைஃப் அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஸோ அவர் டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா டியூப் போடணும் தானே சொல்லியிருப்பாரு, கடைசி மட்டும் என்னை உசுரோட வச்சுருங்கன்னு தானே சொல்லியிருப்பாரு. நான் சொன்னேன், அப்பா என் தங்கச்சி சொன்னா நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அது டியூப் போடும்போது திருப்பி 2வது தடவை ஹார்ட் அட்டாக் வந்துடும். 2வது தடவை டியூப் போடும்போதே சிலருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அவர் கத்துனதை பார்த்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த சிரமத்தை அவருக்கு கொடுக்க வேணாம் அப்படின்னு தான் நாங்கள் டிசைட் பண்ணோம். இந்த சிப்ளிங்ஸ்குள்ள நீ ஏன் அப்பாவை இது பண்ணலை, நீ ஏன் அம்மாவை காப்பாற்றலை, நீ எப்படி டிசைட் பண்ண முடியும், இதெல்லாம் வரும். நிறைய பேர், ஒரு குழந்தை இருந்தால் வேற, 2-3 பேர் இருக்கும்போது சண்டை வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இது எங்கள் அப்பா அம்மாவோட விஷ். இதுதான் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா 2 பிள்ளைங்களுக்கும் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஓஹோ இதுதான் அவங்க லைக் பண்ணுறாங்க, நமக்குள்ளே சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு தோணி. இது ரொம்ப நல்ல டாக்குமெண்ட்டு. இதை நீங்கள் எப்போ வேணால் ரிவைஸ் பண்ணலாமா? பண்ணலாம். திருப்பி அடுத்த வருஷம் நான் சொல்லலாம், எனக்கு வேண்டாம், எனக்கு சிபிஆர் வேணும், எனக்கு டியூப் வேணும். அப்போ இது நல்லிஃபை ஆகிடும். ஆனால் எல்லாமே லீகல் டாக்குமெண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு நோட்ரி பப்ளிக், இதை லாயர், இவங்களுக்கு முன்னால் தான் நீங்கள் இதை பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொன்று, 2வது பவர் ஆஃப், அது நம்ம ஊர்லேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட். இதை நான் கொடுக்கணும், டாக்டர் கொடுத்துருக்காங்க எனக்கு. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அவங்க எல்லாரையுமே இந்த பவர் ஆஃப் அட்டார்னி கேட்குறாங்க. பவர் ஆஃப் அட்டர்னி ஃபார் ஹெல்த். ஓகே, நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுக்குறோம்ல, அது மாதிரி இந்த பவர் ஆஃப் அட்டர்னி ஃபார் ஹெல்த் நீங்கள் ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி அதையும் லீகல் டாக்குமெண்ட்டாக கொடுக்கணும். அப்போ என்னென்னா, என்னால் டிசைட் பண்ண முடியாத ஸ்டேஜ் வரும்போது யார் என்னோட ஹெல்த் கேரை டிசைட் பண்ண முடியும்? ஏன்னா இங்கே எல்லாமே ப்ரைவசி. நான் டாக்டர்கிட்ட என் ஹஸ்பண்டுக்கு என்னை பற்றி ஒன்றும் தெரிய வேணாம்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க யார் நான் டெசிக்னேட்டடோ அவங்களுக்கு மட்டும் என்னை பற்றி சொல்லுவாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் நினைக்கலாம், நீ என் ஒய்ஃபுக்கு ஒன்றுமே தெரிய வேணாம், பையனுக்கு மட்டும் தெரிஞ்சால் போகிறோம் அப்படின்னா அவங்க அதை போட்டுருவாங்க. ஸோ நான் டிசைட் பண்ணுறேன், என்னோட பவர் ஆஃப் அட்டர்னி என்னோட மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், மருமகனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கணும். ஏன்னா அவங்க உங்கள் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாகி உங்களால் டிசைட் பண்ண முடியாதப்போ உங்கள் ஹெல்த்தை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கு நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்குறீங்க. இப்போ கொடுக்கல வச்சுங்க, யாருமே கொடுக்கலன்னா அப்போ அவங்க கேட்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் உங்கள் ஃபேமிலியில், நம்ம ஊரில் கேட்குறாப்புல தான் இதை கேட்பாங்க. இது ஏன் நல்லதாக போயிடுச்சு அப்படின்னா, பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கும் தெரியும் நம்ம சிச்சுவேஷன், நம்ம உள்ளே போய் இந்த ஹெல்த் கேரை நம்ம தான் டிசைட் பண்ணோம், அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. இந்த மெயினாக இங்கே எப்படி அப்படின்னா, நிறைய ஸ்டெப் சில்ட்ரன் வராங்க, ஸ்டெப் ஃபாதர், ஸ்டெப் மதர்,
நிறைய அந்த ஃபேமிலி அமைப்பு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊரை விட. ஸோ இவங்களுக்குள்ள சண்டை நிறைய வருது. ரொம்ப சொத்து கித்து இருந்ததுன்னா அதுலேயும் சண்டை வரும்ல. ஸோ அதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து கிளியர் கட்டாக போட்டாங்க. இது வந்து அவங்க இப்போ யாருமே இல்லை, உங்களுக்கு குழந்தைங்களே இல்லை, யாருமே இல்லை, நீங்கள் தனியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் டெசிக்னேட் பண்ண முடியும். ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி ஃப்ரெண்டையோ யாரையோ நீங்கள் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்க முடியும். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து இந்த லிவிங் வில்லை பண்ணி அவங்கள ஒரு இவங்க தான் என்ன இவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியும். இப்போ என்னோட காலேஜில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது மிஸ் ஆட்டகோன்னு ஒருத்தங்க எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒருத்தருமே கிடையாது, அவங்க கல்யாணம் பண்ணிக்கல, அவங்களுக்கு ஒருத்தருமே கிடையாது. அப்போ வந்து எங்கள் கூடயே இன்னொருத்தர் இருந்தார், அவர் பேர் பம்கார்டனர் பேர். அவரை தான் அவங்க வந்து பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்து அவருக்கு தான் லிவிங் வில்லை கொடுத்து வச்சுருந்தாங்க. ஏன்னா கடைசி நாள் அவர் என்னை கூப்பிட்டார் பம்கார்டன், இப்போ மிஸ் ஆடகோ வந்து இறக்குற நிலையில் இருக்கிறாங்க, நீ வரணும் வா, நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாங்க. நாங்கள் 2 பேரும் போனோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அங்கே போகும்போது இவர் வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு ஐ லவ் யூ ஜாய்ஸ், ஐ லவ் யூ ஜாய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அவங்க இறந்து போகும்போது. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரும் இல்லாதவங்களுக்கு அதுவும் சாய்ஸ் இருக்குது. இது வந்து மெயினாக கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணிடும். டாக்டருக்கு வந்து ஒரு டாக்டர் அங்கே வந்து தலையை பிச்சுக்கிட்டு இருக்க வேணாம்ல. ஸோ என்ன பண்ணணும், நான் வந்து அவங்களோட விஷ் என்ன அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ 1 மாதத்துக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, பைபாஸ் சர்ஜரி பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. இந்த டாக்டர்ஸ் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை இவங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாங்கன்ட்டு. எல்லாம் நம்ம ஹோப் இருக்குது, பண்ணிடலாம், அந்த கிட்னி அதை பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஐசியூவில் 1 lakh கட்டினாங்க. 3 மணிக்கு அவங்க போய் கட்டணும், கட்டலைன்னா வெளியில் போயிடணும் பேஷண்ட்டு. 3 லட்சம் கட்டினாங்க. அதாவது 1 lakh 1 day கட்டணும் அவங்க 3 o'clock. இப்படி அவங்க 20 நாள் வச்சுருந்தாங்க. 31 lakhs செலவு பண்ணியிருக்காங்க இவங்க வீட்டில். அவர் இறந்தும் போயிட்டார். என்னெல்லாமோ பண்ணி அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் சொல்லி, இத்தனைக்கும் இந்த பையன் அவங்களோட பையன் கனடாவில் இருக்கான். நல்ல வேளை அவன் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறதுனால கொஞ்சம் குஷன் பண்ண முடிஞ்சது. அப்படியும் அவங்க அவ்வளோ ஃபைனான்ஷியலாக அவங்க கஷ்டப்பட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றி வைக்கணுன்ட்டு. இது அவங்க எழுதி வச்சுருந்தாங்கன்னா எனக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, முடிச்சுங்க அப்படின்னா எத்தனையோ சேவை இருக்கும். அப்புறம் வந்து சில சமயம் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் தான் நீங்கள் வெளியில் வர்றீங்க. கடைசி வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் வெளியில் வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லாமல் அப்படி இருக்கிறதுக்கு நம்ம வந்து இதுதான் எனர்ஜி. அது அந்த இதில் சொன்னாப்புல உங்கள் எனர்ஜி போக 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 நீங்கள் 20 வயசு ஆக போகிறீங்களா? இல்லை, நம்ம எவ்ரி 5 yearsே நம்ம டல்லாக போயிடுறோம். ஸோ இதனால் இதை புரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க இப்படி பண்ணியிருக்கிறாங்க. மற்றவங்க பேசட்டும், ஏதாவது கேள்வி இருந்தால் நான் அதுக்கு முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வசந்தி மேடம். ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க நீங்க. அதாவது இந்த தலைப்பு ஒரு பக்கம் போட்டோம்னால யாருக்கு வந்து இது தெளிவான ஒரு இது இல்லை. முதல்ல பயன்படுத்துறோமா இல்லையான்றதெல்லாம் அடுத்த கட்டம். ஆனா முதல்ல அந்த புரிதல்ன்றது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு ஒரு முறைப்படியான ஒரு லீகல் டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னெல்லாம் அதுல கிளாஸஸ் இருக்கு, என்ன மாதிரி கிளாஸஸ் இருக்கு அப்படின்றதுலாம் சொன்னீங்க. உண்மையாவே இது தேவையான ஒரு செய்தி தான். நம்ம முடிவெடுக்கிறதுன்றது அடுத்தது, பட் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுன்றது அவசியம். அதுதான் இங்க. அடுத்தது வந்து நான்சாய் சார் பேச சொன்னா, ராம் சார் நீங்க பேசுறீங்களா? நான்சாய் சார் பேசிட்டோம். அனைவருக்கும் வணக்கம், மகிழ்ச்சி. வித்தியாசமான தலைப்பு நீங்க எடுத்திருக்கோம். நம்ம இந்த ஹெல்த் பில் பத்தி என்ன இது வரைக்கும் நான் எங்கேயும் கேள்விப்படலை. அந்த பிறகு திங்க் பண்றது கூட இது வரைக்கும் தோணலை தான். அந்த ஒரு கருத்தை முன் வச்சிருக்கீங்க. சிந்தனைக்குரிய கருத்து தான். இன்னைக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்றது வந்து நம்ம எண்ண முடியாத அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதை வந்து இப்போ அதை எப்படி பண்றது கண்டிப்பா நம்ம திங்க் பண்ணலாம். ஏன்னா அது ஒரு பிள்ளையா இருந்தாலும் சரி, 2 பிள்ளையோ ஒரு 5 பிள்ளையா இருந்தா கூட இதுக்கப்புறம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை எப்படி நம்ம நிர்ணயிக்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அது நான் கையில கொடுத்துட்டு அவர் ஒரு பேர்டனா போகக்கூடாதுன்றது நல்ல ஒரு சிந்தனை. அது எனக்கே ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, இப்போ 2007 எனக்கு ஒரு சின்ன ஒரு பயாப்சி பண்ணாங்க. ஒரு கல்கட்டால இருந்து அப்பதான் வந்திருந்தேன். பின்னாடி முதுகு வழியா ஒரு நீடில் போட்டு லங்ஸ் போய் அந்த
இதுக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு ஒரு இது எடுக்கிறாங்க. இங்கதான் நம்ம சென்னைக்கு தான் வந்திருந்தேன். பில்பாக்ல ஒரு டாக்டர் வந்து இங்க பண்ணார் உடம்பாக்கத்துல. ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் இந்த ஹாஸ்பிட்டல் பேர்லாம் வேண்டாம். அது பண்ணி முடிச்ச பிறகு இந்த ஜன்னின்றாங்கல்ல அந்த மாதிரி வந்துருச்சு எனக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல் கார்ல வந்து உட்காடுறேன். ஒரு மணி நேரம் பண்ணி 1 மணி நேரம் வந்து அலோவ் பண்ணாங்க. மறுபடியும் திருப்பி உடனே காரை திருப்பி சொல்லிட்டேன், நீ மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. உடனே ஐசியூல அட்மிட் பண்ணிட்டாங்க. உடம்பெல்லாம் தூக்கி தூக்கி போடுது. அப்போ அவங்க திருமதி வசந்தி சொல்லும்போது சொல்றபடி பார்த்தா ஒரு நாளைக்கு 1 லட்சம்ன்ற மாதிரி. அப்ப அந்த அந்த பணக்கணக்கு வரலன்னா கூட எது ஒரு குறை வரலான்னு ஒரு பேச்சு வருது. அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கும், அவருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும், அந்த ப்ராப்ளம். ஐசியூல படுத்துட்டு இருக்கேன். அப்படி சொல்லும் போது என்னுடைய மகன் வெளியில இருந்தாரு, அவருடைய துணையார் வெளியில நான் கூப்பிட்டேன். அந்த டாக்டர்லாம் கூப்பிட்டேன். எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வந்தா இது ஒரு வில் இல்லை, பட் ஐ ஸ்போக் அட் வில். என்னுடைய சுய எதுக்கு பேசினேன். எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் வருதா ஐ கால் மை டாக்டர் ஃப்ரம் ட்ரிபிள் எம், மை க்ளோஸ் ஃப்ரெண்ட். நான் ஃபோன் பண்ணேன், இப்போ ஒன்று SMS அனுப்பிச்சிடுறேன் அவருக்கு. அவர் வர வரைக்கும் நீங்க எனக்கு தொடக்கூடாது, ஹார்ட் விஷயமா நீங்க எதுவும் பண்ணக்கூடாது, இது என்னுடைய விருப்பத்துக்கு மாறா நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு கூப்பிட்டு காஷன் பண்ணி அவங்க இதற்கு ஐசியூலேருந்தே ஃபோன் பண்றேன், டாக்டர் நீங்க புறப்பட்டு வாங்க, எனக்கு வந்து வேற பிரச்சனை, இந்த பல பிரச்சனைகள் அடுக்கிறாங்க. அவங்களெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் அது சொல்லக்கூடிய நிலையில் நான் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், சப்போஸ் எனக்கு மயக்கம் அடைஞ்சிருந்தா அது யாருக்கும் சொல்லியிருக்க முடியாது, அப்புறம் அவங்க வச்சு விளையாடி இருக்கலாம் நம்மள. இப்போ நீங்க சொல்ற கருத்து நான் எப்பவுமே திங்க் பண்ணல. ஐ திங்க் ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் ஸ்டீஃபன் ஆர்கனைசிங் சச் ப்ரோக்ராம். யாருமே இது வரைக்கும் திங்க் பண்ண மாட்டோம். ஹெல்த்துக்கு யாராவது போய் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம், அது வேற கதை. அதுக்கு ஒரு வில் எழுதி என்னை இப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லுவாங்களா அப்படின்ற மாதிரி அது பார்க்க வேண்டியதா இருக்கு. இது ஒரு அப்புறம் நான் சொன்னேன். அப்புறம் டாக்டர் வந்துட்டார். என்னுடைய டாக்டர் ஒரு 9:30 வந்தார் ராத்திரியில. பார்த்துட்ட பிறகு அவர் ஒண்ணுமே இல்லைங்க, ஹார்ட்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறாரு, நீங்க இதுக்கு மட்டும் பண்ணுங்க, அந்த அலர்ஜி எதுவும் வந்திருக்கு அதுக்கு மட்டும் ட்ரீட் பண்ணுங்க, ட்ரீட் பண்ணி நாளை காலையில் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த டிசிஷனை நான் வந்து பிகாஸ் சின்ஸ் ஐ வாஸ் கான்ஷியஸ் ஐ குட் டேக் த டிசிஷன். இது தொடக்கூடாதுன்னு நான் வந்து ஸ்டெபனா பேசுறேன். அந்த டாக்டர் அசந்து போயிட்டாங்க 2 பேரும். அதுக்கப்புறம் மறுநாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, வந்துட்டோம். இதெல்லாம் நடந்து முடிச்ச கதை. ஏன்னா அது வந்து நம்ம டிசிஷன் எடுக்கிற முடியும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம டிசிஷன் எடுக்க முடியாத சமயத்துல நிச்சயமா குழந்தைகள் பிள்ளைகள்லாம் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல நம்ம கைட் பண்ணலாம். நல்ல சிந்தனை தான் அது. ஆனா இது இப்ப நீங்க எழுதுனீங்கன்னா எத்தனை பேர் சிலன் ஒத்துக்குவாங்கன்றது இப்போதைக்கு அதுவும் கேள்விக்குரிய செய்தி தான். அதை ஏன் என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி ஏன் சிந்திக்கிறீங்க, நீங்க உங்களுக்கு அப்படி ஆகிடுமா, நெகட்டிவா ஏன் போறீங்க, எல்லாம் பேச்செல்லாம் வரும். அதுல வந்து சந்தேகமே இல்லை. பட் ஆனா இது பத்தி செய்யறது ரொம்ப நல்லது. ஆனா இன்னும் ஒரே ஒரு மட்டும் தெரிஞ்சுக்க விரும்புறேன். இப்போ அவங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவில் இது வந்து நிறைய பேர் பண்ணிருக்கலாம், புரியுது எனக்கு. அந்த சொசைட்டி வந்து திங்க் பண்ணுது அது மாதிரிலாம். பட் இந்தியாவில் அது மாதிரி யாராவது பண்றாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நான் மேற்கொண்டு தொடர்றேன். மற்ற நண்பர்களை அதை பத்தி பேசட்டும், அது மாதிரி இருக்கா, அது மாதிரி அதுக்கு வந்து எந்த வேலிடிட்டி கொடுக்குறாங்க இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல, அது ஒரு செல்ஃப் ஃபீல்டு தான் அந்த டாக்டர்ஸ் வந்து ஹானர் பண்றாங்களான்றத மற்றவங்க எல்லாம் பேசட்டும். மறுபடியும் நான் தொடர்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி. ஒரு நல்ல உதாரணம் கொடுத்தீங்க, அருமை. டாக்டர் நடராஜன் சார் ஏதோ பேசிட்டு ராமசார் பேசுறது இல்லாம நடராஜன் வாங்க. சரி, அவர் பேசட்டும். அடுத்து நான் வரேன். வணக்கம். நானும் லிவிங் எழுதியிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு புதுசா ஒண்ணு கத்துக்கிட்டேன். அதாவது இந்த ஞானசேகரன் ஆகிய சார் சொன்ன மாதிரி யார் டாக்டர்னு சூஸ் பண்ண முடியுமா? ஆனா அது நீங்க பிரைவேட் செக்டர்ல தான் சூஸ் பண்ணலாம். அரசாங்க டாக்டர்ஸும் நீங்க சூஸ் பண்ண முடியாது, பிகாஸ் தே ஒர்க் ஃபார் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஐ டோன்ட் திங்க் யூ கேன் நாமினேட். ஆனா பிரைவேட் செக்டர்னு சொன்னா யூ கேன் சூஸ் அ பர்சன் தான் நான் நினைக்கிறேன். மற்றது நீங்க அந்த வில்லன்னு கேட்டீங்க. வில்லு இது எனக்கு ஒரு லாயர் தான் சொன்னாரு. நான் நினைச்சேன் வில்லன்னு சொன்னா அது ஒரு டீடன்னு. இல்ல, அது ஒரு உத்தரவு. அப்ப அந்த உத்தரவு படிதான் நீங்க ஒரு பேருந்து ஒரு ஆள் இருந்து போனா அப்படிதான் அந்த வில்லுக்கு மாதிரி ஒரு டீடை ப்ரிப்பேர் பண்ணிதான் அதுல வேலிட். அதை பத்தி ஒரு ஆர்டர். அதே மாதிரி தான் இந்த லிவிங் வில்லும். ஆனா அதுல என்ன பிரச்சனைனா, நீங்க முதல் வாசிச்ச அந்த டாக்குமெண்ட்ல இந்த பாடி ஸ்டாப்ஸ் கோஆபரேட்டிங்னு சொல்லி இருந்தாரு. அது கோஆபரேட்டிங்னு சொன்னா அது ஒரு பெரிய வேக் டேர்ம் இல்லையா? அப்ப எந்த முறையில கோஆபரேட் பண்றது, மென்டல் கெப்பாசிட்டி என்று சொல்லிதான் பாவிக்கிறாங்க. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, சில சமயம் உங்களுக்கு அது டெம்பரரியா இல்லாம போகலாம்.
அப்ப டெம்பரரியா எல்லாம் அப்ப நீங்க ஒரு கார்டியக் அரெஸ்ட் வந்தா மென்டல் கெப்பாசிட்டி லாஸ்ட் இல்லையா? ஆனபடியா அதுல நீங்க யூ ஆர் டேக்கிங் அ சான்ஸ். அப்ப நீங்க மென்டல் கெப்பாசிட்டி லாஸ்ட்னு சொல்லிக்கல, உங்களுக்கு சிபிஆர் கொடுக்காம விடலாம் இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு டேக் த ரிஸ்க். ஆனா உண்மையில நீங்க அது பெர்மனண்டா மென்டல் கெப்பாசிட்டி லூஸ் பண்ணா தான் அது வேலிடா எடுத்துக்கொள்ளணும். I don't know whether you can separate it because once you do a will then they will accept it by it. நான் அதை பற்றி பெருசா யோசிக்கல because I don't have any dependence. So if I have a cardiac arrest, don't bother இந்த மாதிரி தான் எழுதியிருக்கிறேன். ஆனா அந்த வசந்தி மாம் சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃபீடிங், சப்போர்ட்டட் லைஃப் எல்லாம் தேவையில்லை. டயாலிசிஸை பற்றி நமக்கு தெரியாது பிகாஸ் டயாலிசிஸ் அவங்க சொன்ன மாதிரி க்ரானிக்கா லாங் டேர்மா தேவைப்படலாம். ஆனா டயாலிசிஸ் செய்யக்குள்ள உங்களுக்கு மென்டல் கெப்பாசிட்டி இருந்தா நீங்க சொல்லலாம். இது வந்து நீங்க ஒரு ஒரு உத்தரவை எழுதணும் இல்லை. யூ கேன் ஸ்டேட் இட் வென் யூ அட்மிட்டட். ஆனா அப்படி நீங்க செஞ்சா அது இட் மைட் கெட் லாஸ்ட் இல்லையா? ஸோ ஆனபடியா நீங்க ஒரு இல்லை எழுதினா அது இட் வில் கீப் வேலிட். அதுல பார்க்க நீங்க அட்மிட் பண்ணிக்கல சொல்லிவிட்டா அதை டாக்குமெண்ட் பண்ணினாலும் அது மற்றவங்களுக்கு பார்ப்பாங்களா, அது துளைஞ்சு போகலாம் இல்லையா? ஸோ அதான் சின்ன சின்ன பிரச்சனை. அதோட நிப்பாட்டுறேன். மற்றவங்களோட கருத்தையும் கேட்டுட்டு வேற ஏதாவது சொல்ல இருந்தா பேருந்து வர்றேன். நன்றி. நன்றி சார், நன்றி. இப்ப நீங்க வந்ததும் நீங்களும் எழுதியிருக்கீங்கன்றது வந்து எல்லாருக்கும் ஒரு தகவலா இருக்குது. மகிழ்ச்சி. நன்றி சார், நன்றி.